இன்றைக்கி நம்ம அசோக அல்வா தான் செய்ய போகிறோம். இந்த அல்வாவுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு, ஜீனி, நெய், கோதுமை மாவு, ஃபுட் கலர் மட்டும் நம்மளுக்கு தேவைப்படும். 2 டம்ளர் பாசிப்பருப்பு நான் எடுத்திருக்கேன். அதை தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு இந்த ஊறின பாசிப்பருப்பை நம்ம குக்கரில் போட்டு ஒரு 2 விசில் வந்ததுக்கப்புறமா நல்லா வெந்துடும். இது ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் நம்ம பேஸ்ட்டு போல் அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா நெய் ஊற்றுனதுக்கப்புறமா நம்ம 2 ஸ்பூன் கோதுமை மாவையும் போட்டு நல்லா கிண்டினதுக்கப்புறமா இந்த அரைச்ச பேஸ்ட்டையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா சீனியும் போட்டு நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறமா ஃபுட் கலரும் போட்டு நல்லா கிண்டிக்கணும். ஊடவே நெய் ஊற்றி நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நெய்யில் நம்ம முந்திரி பருப்பையும் போட்டு வறுத்துட்டு அதையுமே அந்த அல்வாவில் போட்டு நல்லா கெட்டியாக கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், சுவையான அசோக அல்வா ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. இதை மறுநாள் சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.